ஒரு பெரிய அழகான கிராமம். அங்கே தான் இந்த பெர்சி காக்கா வந்து ஒரு கடையை திறந்திருக்கு. அது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ஜவுளி கடை. அந்த கடை தான் அந்த ஊரில் பேர் போன கடையும் கூட. அந்த கடையில் ஒரு 2 கிளிகள் வந்து வேலை செய்யுது. அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா டிங்கு பிங்கு. அந்த டிங்கும் பிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இந்த கடையில் எங்களுக்கு வேலை கொடுங்க, எங்களுக்கு சாப்பிடக்கூட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி அந்த கடையில் வேலைக்கு சேர்ந்துருக்குதுங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த பெர்சி காக்கா வந்து பிங்கு பிங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளிகளையும் கூப்பிடுது. தன்னோட கடையோட வேலையாட்கள் வந்து எப்படி வேலை செய்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக இன்னைக்கு யாரெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்சி காக்கா கேட்குது. அதுக்கு அந்த டிங்கும் பிங்கும் பதில் சொல்லுதுங்க, இன்னைக்கு யாருமே வரலைங்க. தினமுமே ஒரு 2-3 பேராவது வருவாங்க. இன்னைக்கு காலையில கடை திறந்ததுலேருந்து இப்போ மதியம் மேலே ஆயிடுச்சு, இன்னும் ஒருத்தவங்க கூட வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிங்கு சொல்லுது. உடனே அந்த பிங்கும் சொல்லுது, ஆமாங்க, காலையில இருந்து எப்படியும் ஒரு கஸ்டமராவது வந்துருவாங்கன்னு தான் பார்த்தோம். ஆனா இப்போ வரைக்கும் யாருமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே இந்த பெர்சி காக்காவுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போ வந்து நீங்க கஸ்டமரை வந்து ஒழுங்கா கவனிக்கல. நம்ம கடையோட கவனிப்பு இருந்தால் தானே நம்ம கடையை தேடி கஸ்டமர் வருவாங்க. நீங்க கஸ்டமரை எதனா திட்டுனீங்களா 2 பேரும்? இல்ல ஏதோ எடுத்து ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அச்சச்சோ, நாங்க எதுவுமே சொல்லலைங்க. யாரு வந்தாலும் நாங்க ரொம்ப மரியாதையா நடந்துக்குவோம். என்ன பொருள் கேட்டாலும் நாங்க ரொம்ப பொறுமையா தான் எடுத்து கொடுப்போம். அவங்கள நல்லா தாங்க கவனிச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பெர்சி காக்கா சொல்லுது, இன்னைக்கு பொழுதுக்குள்ள யாராவது வந்து துணி எடுத்தாதான் உங்களுக்கு சம்பளம், இல்லைன்னா உங்களோட சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே இந்த டிங்குக்கும் பிங்குக்கும் ரொம்ப கவலை வந்து போச்சு. ஏற்கனவே நம்ம கஷ்டத்துக்கு தான் வேலைக்கு வந்தோம். இப்போ முதலாளி வேற இப்போ சம்பளம் வேற இல்லைன்றாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளே, எப்படியாவது இன்னைக்கு பொழுதுக்குள்ள ஒருத்தவங்களாவது வந்து வாங்கிடணும். பொழுது சாயப்போகுது. அப்போ அந்த பக்கமா ஒரு 2 பறவைகள் பறக்குது. அது பேர் தான் சிட்டு பிட்டு. அந்த சிட்டுவும் பிட்டுவும் ரொம்ப வேகமாக பறந்துட்டு இருக்கும்போது ஒரு கடையை பார்க்குதுங்க. அந்த கடை தான் இந்த பெர்சி காக்காவோட ஜவுளி கடை. பரவாயில்லையே, அங்க பாரு, எவ்வளோ ஒரு பெரிய கடை தெரியுது. அப்போ வந்து இந்த கடை, நம்ம இப்ப நியூ இயர் வேற வருது, நமக்கு தேவையான ஜவுளிகள்லாம் எடுத்துட்டு போயிடலாமா? என்ன அதுக்கு சிட்டு சொல்லுது, பிட்டு வா, நம்ம போய் அந்த ஜவுளி கடை உள்ள போய் பார்ப்போம். நமக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் பிடிச்சிருந்தா நம்ம எடுத்துக்கிட்டு போயிடலாமே. போகிறோம், எல்லா ஜவுளியுமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. வெளியில இருந்து பார்த்தாலே ரொம்ப பளபளன்னு இருக்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படின்னும் உடனே சரி வா போகலான்னு சொல்லிட்டு 2மே கடையை நோக்கி போதுங்க. உடனே அவங்க 2 பேரும் வர்றதை பார்த்ததும் இந்த டிங்குக்கும் பிங்குக்கும் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இன்னைக்கு எப்படியோ கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிங்கும் பிங்கும் கூப்பிடுதுங்க. இங்கே எவ்வளோ ஜவுளிகள் வந்து என்னென்ன விலையில இருக்கு, அதை கொஞ்சம் எங்களுக்கு காமிங்களேன். இங்கே எங்ககிட்ட விலையெல்லாம் திட்டமாக தான் இருக்கும். நீங்கள் எடுக்கிறத பொறுத்து நாங்கள் விலை வந்து உங்களுக்கு நிர்ணயம் பண்ணி கொடுப்போம். அதிலே விலையும் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிங்கும் பிங்கும் சொல்லுது. உடனே இந்த டிங்கும் பிங்கும் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து காமிக்குதுங்க. உடனே அந்த சிட்டுவுக்கும் பிட்டுக்கும் ஒரு 5-6 ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்துக்குதுங்க. ஆனால் ரேட்லாம் ஒரு 500 1000 இப்படி இருக்கு. என்ன இது, விலையெல்லாம் ரொம்ப கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டு கேட்குது. உடனே அதுக்கு இந்த டிங்கும் பிங்கும் சொல்லுது, ஐயோ, அப்படிலாம் கிடையாதுங்க. நாங்கள் எங்கள் கடையில் நியாயமான விலையை தான் கொடுப்போம். நாங்கள் வந்து நியாயமான விலையை தாங்க விற்போம். நீங்கள் அதில் போட்டிருக்க விலை தாங்க நியாயமானது. நாங்கள் இது கூடலாம் வாங்கவே இல்லை. நாங்கள் வெளியிலேருந்து ரொம்ப ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு ரொம்ப தொலைவிலேருந்து நாங்கள் பொருள் வாங்கிக்கிட்டு வரோம். அதனால எங்களுக்கு இதுவே கட்டுப்படி ஆகாதுங்க. அதை வச்சுதான் எங்களுக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால நீங்க இந்த பொருளை எதுவுமே குறைக்க கூடாதுங்க. என்ன விலை போட்டிருக்காங்களோ அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்க. அதுக்கு சிட்டுவும் பிட்டுவும் அதுக்கு பிட்டு சொல்லுது, இல்ல நாங்க வேற கடை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிட்டுவும் பிட்டும் சொல்லுது. உடனே அங்கேருந்து இந்த சத்தத்தை கேட்டுட்டு பெர்சி காக்கா வெளியில் வந்துடுது. என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? இல்லைங்க, கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்க விலை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிங்கும் டிங்கும் சொல்லுது. உடனே என்ன உங்களுக்கு விலை கூட இருக்கு? எல்லாமே நாங்க நியாயமான விலையில தான் விற்கிறோம்.
உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ சொல்லுங்க, நாங்க வேணா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லவும் இந்த சிட்டுவும் பிட்டும் எங்களுக்கு இந்த 5 புடவை தாங்க பிடிச்சிருக்கு, இந்த 5 ட்ரெஸ்ஸே எங்களுக்கு வேணும், 5மே எங்களுக்கு விலை குறைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். 2500 வருது, நீங்க வேணா ஒரு 200 ரூபா குறைச்சு ஒரு 200-300க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்சிகாக்கா சொல்லுது. ஓ அப்படியா, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே 200-300 இந்த சிட்டுவும் பிட்டுவும் கொடுத்துட்டு இருக்கிற புடவை எல்லாத்தையும் நியூ இயருக்காக எடுத்துக்கிட்டு போயிடுதுங்க. அப்போ தான் இந்த பிங்க்கும் டிங்க்கும் பெருமூச்சே வந்தது. அப்போ உடனே பிங்க்கும் வந்து டிங்கு கிட்ட சொல்லுது, எப்படி நமக்கு இந்த மாச சம்பளம் உறுதியாயிடுச்சு. உடனே பெர்சிகாக்கா பரவாயில்லையே, இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க, உங்களுக்கு சம்பளம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுது. உடனே அப்பாடியோ அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு இப்போதான் பிங்கும் டிங்கும் இடத்துல உட்காருதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.